மக்களினுடைய இல்லங்களில் வாழ்பவர் அல்ல தலைவர். மக்களுடைய இதயங்களில் வாழ்பவர் தான் தலைவர். அப்படிப்பட்ட நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்று நலம் டிஎன் என்கிற ஒரு செயலியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இந்த நலம் டிஎன் என்கிற செயலி மூலம் நாம் வீட்டிலிருந்தபடியே நம்முடைய மருத்துவத்திற்குண்டான நேரம், மருத்துவம் எப்போது பார்க்க முடியும், எப்படிப்பட்ட சிகிச்சை பெற முடியும் என்றெல்லாம் நம்முடைய மொபைல் மூலமாகவே அறிந்து கொள்ள முடியும். இந்த செயலை அறிமுகப்படுத்திய நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய சிந்தனைக்களம் நிகழ்ச்சி மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எது மாதிரியும் இல்லாமல் ஒரு புது மாதிரியான ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறார். தாவேக அரசின் ஒரு சிறந்த மைல்கல்லாக இந்த நலம் டிஎன் என்கிற ஒரு செயலி இருக்கும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். அதுபோக ஒரு உடல் ஊனமடைந்த பெண்ணிற்கு ஒரு முதலமைச்சராகப்பட்டவர் கீழே இறங்கி வந்து ஒரு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார் என்பது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அது மட்டுமல்லாமல் 2 திருவாளர்கள் கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்தார்கள். அதுபோக சத்யா என்கிற ஒரு பெண் 1000 ரூபாய், வரலாற்றிலேயே தயவு செய்து கவனித்து பாருங்கள், தமிழக வரலாற்றிலேயே ஒரு 1000 ரூபாய் நன்கொடை வழங்கியதை நேராக, அதாவது நேரலையாக ஆன்லைன் மூலமாக நமக்கு காட்டியிருப்பது ஒரு தாவேக அரசின் ஒரு வெளிப்படைத்தன்மையை காட்டுகிறது. அதுபோக மேலும் 38 மாவட்டங்களுக்கு மருத்துவ உபகரணங்கள், உள்கட்டமைப்புகள் இதற்கெல்லாம் நிதி தேவைப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார். அதாவது நம்மளுடைய இல்லங்களில் நடைபெறுகிற எந்த ஒரு நிகழ்வாயினும், திருமண நாள், பிறந்த நாள், இப்படி எந்த நிகழ்வாயினும் நம்மால் முடிந்த ஒரு சிறு உதவியை அவருக்கு செய்வோம். அதாவது காலத்தினால் செய்து நன்றி ஞானத்தின் மானப்பெருது. காலத்தினால் செய்து நன்றி சிறிதனினும் ஞானத்தில் மானப்பெருது. அந்த 1000 ரூபாயை கூட நேரலையாக ஒளிபரப்பு செய்த அந்த ஒரு சிறந்த உள்ளம், அந்த சிறந்த ஒரு தருணம் பாராட்டுக்குரியது, போற்றுதலுக்குரியது. மேல்மேலும் உங்களுடைய பணி சிறக்க எங்களுடைய சிந்தனைக்களம் நிகழ்ச்சி மூலமாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.